இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, நீங்க எதுக்காக இப்ப அழுகுறீங்க? என்ன அக்கான்னு கூப்பிட்டல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கடவுளுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பிடிக்கல போல இருக்கு. அந்த பாசத்தை எனக்கு கிடைக்காம பண்ணிட்டான். நீ சொன்ன மாதிரி என் தலையெழுத்து அப்படி இருக்கு. முடிஞ்சு போன கதைய ஆரம்பிக்காத. விட்டு போகாத பந்தத்தோட உதவி உனக்கு கிடைக்கும். அதான் நீ கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ, இத பத்தியே பேசி நம்ம அந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாருங்க. தேங்க்யூ சோ மச்க்கா. உங்களாலதான் இந்த ஜாபே எனக்கு மறுபடியும் கிடைச்சது. அதனாலதான் உங்களை டைட்டா ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு போலன்னு வந்தேன். என்னாச்சுக்கா? நான் உங்களை தொடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? அன்னைக்கு நான் உங்க கைய பிடிக்கும் போது கூட நீங்க இப்படிதான் பண்ணீங்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல அக்கா தங்கச்சிங்க ஹக் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நானும் அதை நம்பிதான் வளர்ந்தேன். இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கு. ஆனா பிரிஞ்சிருவோன்னு சொல்றதுனால எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு? உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன்க்கா. உங்களாலதான் எனக்கு இந்த ஜாபே கிடைச்சது. உங்களாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த ஜாப் நிலைச்சு இருக்கு. அப்போ இந்த 3 நாள தப்பு பண்ணனா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னாருல்ல சார். தப்பெல்லாம் நடந்ததானக்கா. நான் தப்பு நடக்க விட மாட்டேன். என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணிடுவேன். இங்க பாரு, நான் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்க்கா. உங்களோட அட்வைஸ் படி நான் இந்த வீட்ல இருந்தா உங்களே எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி நான் இங்க இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் சின்சியரா இருந்து என்னோட ஜாபை நான் காப்பாத்திப்பேன். சூப்பர் மணி. ஆனா உனக்கு எப்ப எந்த ஹெல்ப் தேவைன்னாலும் அக்கா நான் இருக்கேங்கிற விஷயத்த மறந்துடாத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்றேன். சரிங்கக்கா. நீங்க கூட எப்பவுமே இப்படி வெளியவே நிக்காம வீட்டுக்குள்ள வாங்க. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். என் வீட்டுக்கு என்னையே கூப்பிடுறா. சரிங்கக்கா, அப்புறமா பாக்கலாம். அந்த நீலா சமைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் உள்ள போய் ஆகணும். எதுக்கு? பசங்களுக்கு பிடிச்ச டிஷ் சமைக்காம அவங்களுக்கு எது ஈஸியா வருதோ அதுதான் சமைக்கிறாங்க. ஓஹோ. நான் ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பசங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அதுபடியே சமைச்சு கொடுங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லணும். சரிங்கக்கா, நாளைக்கு நம்ம மறுபடியும் பாக்கலாம். பாய். பாய்.